நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி இந்த துலா ராசி. எப்படி காலச்சக்கரத்துக்கு 7வது ராசினா துலா ராசி மட்டும்தான் சொல்லுவாங்க. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை. இவங்கள மாதிரி யாரும் உழைப்பாளிகள் கிடையாது. எல்லாமே பாருங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் எந்த வேலை கொடுத்தா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கிற எண்ணங்கள் துலா ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஆசைகள் நிறைய இருக்குங்க லைஃப்ல. இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா ஆசை இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் அதிகமாக கொண்ட ஒரே ராசினா துளாராசி மட்டும்தான். பயங்கரமான கற்பனை இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசியை கேட்டு பாருங்களேன், எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய துளராசி வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்தில் 4 கிரகம். இது கேந்திர கிரக பயிற்சி. எப்படி சொல்லுவேன்? கேந்திர யோகத்தில் எல்லா கிரகமும் பலமாக இருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாகி பயங்கரமான யோகத்தில் அனுகூலமான நேரமான செவ்வாய் உச்சமான காலகட்டத்தில் இந்த 4 கிரகம் ஒன்று கூடி நிற்பதால் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்கள் ஜாதகத்தில் கொடுக்க பார்க்கும். உங்களுக்கு இந்த 4 கிரகம் நல்லா இருக்கா? யாரு? சூரியனா தலைமை பொறுப்பு. ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல இருக்குன்னா சூரிய பகவான் இருந்தாவே போதும். நீதி, நேர்மை எல்லாமே. அந்த கிரகமும் பயிற்சி ஆகுதா? அடுத்து செவ்வாய். எனக்கு சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குல்ல, தைரியம், உடம்புல நல்லா ஹெல்த்து, தைரியம், செவ்வாய். அடுத்து புதன். உங்களுக்கு எந்த ஒரு கோர்ட்டு கேஸ்லையும் தப்பிக்கணும், படிப்பு கல்வி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா புதன். அடுத்து சுக்கிரன். கணவன் மனைவி, திடீர் லாட்ரி யோகம், ராஜயோகம் எல்லாமே சுக்கிரன் தான். ஒரு மணி டக்குன்னு ஆளாகிட்டு போயிட்டே இருப்பார். எல்லா கிரகம் இப்போ பயிற்சி ஆகி நல்லா பாருங்கள். ஜனவரி மாதம் 17க்குள்ளே எல்லா கிரகம் ஒன்றா கூடி இருக்குது. ஜனவரி 15லேருந்து எல்லா கிரகம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி 17க்குள்ளே எல்லாமே ஒன்று கூடி பக்கா உட்காந்துருக்குது. ஆனால் இந்த கிரகம் எல்லாமே கொஞ்ச நாள் தான் பயணிக்கும். ஆனால் மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடும். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பயங்கரமான வெற்றி இருக்குது பார்த்துக்குங்க. இதை விட்டுறாதீங்க துளாராசிக்காரங்க. கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி குருவும் சுக்கிரனும் நேரடியாக பார்த்துக்கூடாது. ஆனால் பார்த்துக்கிட்டுச்சு. என்னம்மா பண்ணுச்சு? நான் இதை எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய விதிஜாதத்தில் திசாபதி சரியில்லை அவங்களுக்குலாம் கேட்டு பாருங்களேன். ஏதோ ஒரு மருத்துவ செலவு நீங்கள் பண்ணிங்களா மட்டும் கேளுங்க. துளாராசிக்காரங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் மருத்துவ செலவு பண்ணியிருப்பா? எதனால் பண்ணுற காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, மருத்துவ செலவுக்குள்ள கிரகமான குரு பகவான் சுக்கிர பகவான உங்கள் ராசி அதிபதியை பார்த்தாரு. அதனால இந்த தடங்கள் இருந்துச்சு. அவ்வளோதான் விஷயம். வேலை முடிஞ்சா? இருந்திருக்கும். ஒன்று வேலை பிரச்சனை வந்திருக்கும்,
இல்லை சகோதர சகோதரி பிரச்சனை வந்திருக்கும், இல்லை தாய்மாமா உள்ள விரிசல் வந்திருக்கும், இல்லை கடன் பிரச்சனை வந்திருக்கும், ஏதாவது வழக்க பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் உடல் உபாதையில் கொஞ்சம் மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க, சுவாச பிரச்சனையா, சளி தொந்தரவா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, ஏதாச்சும் ஒரு தரங்களை துளாராசிகளை பார்த்தா தலையை ஆட்டுவாங்க. ஆமாம் இருந்துச்சுங்க, எனக்கு கடன் இருந்துச்சுங்க, பகை இருந்துச்சுங்க, எதிரி இருந்துச்சு, எதுவுமே நிம்மதி இல்லை, ஏன் என்ன காரணம், ஏன் நிம்மதியாக என்னால் இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்ட நேரம் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2 மாதம் முன்னாடி இது மாதிரி இருந்திருக்கணும், ஏதோ ஒரு பதிப்பை நீ சந்திச்சிருக்கணும். இல்லை வண்டி வாகனம் ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள், இடமோ பூமியோ வண்டி வாகனத்தை செலவு இருந்துன்னு கேட்டு பாருங்கள். ஆமாம் பாரு, நெஞ்சுக்கு மேலே நல்லா பாருங்கள், இதயத்துக்கு மேலே, அதாவது வயிறத்துக்கு மேலே உள்ள ஏதாச்சும் மருத்துவ செலவு வேறு செலவு பண்ணியிருப்பார் பாருங்கள். செலவு ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் இது பண்ணி இருந்துச்சு. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதனால தான் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தின்றது மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடிக்கலாம், ஜெயிக்க முடியும். நீங்கள் தோல்விக்கு பிறந்த ஆளு கிடையாது. நல்லா துளாராசிக்கார தோல்வியே கிடையாது. தோல்வினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா உழைப்பாளிகள் நீங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை இருக்குது. ஏன் அந்த திறமையை வெளியில் கொண்டாட மாட்டீங்க? யாருமே பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. எல்லாருக்குமே கர்மா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் பிறந்ததுலேருந்து நான் இவ்வளோ பிரச்சனை சாதிக்குமா, கண்டிப்பாக சாதிக்கணும். அந்த அதுக்குள்ள கர்மா கண்டிப்பாக அதை சாதிச்சு தான் ஆகணும். அதை பரிகாரம்னு பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்க தான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி அடிச்சு கிளப்பி போயிட்டே இருக்கணும். வாழ்றது ஒரு முறை, அது சரித்திரமாக வாழணும். துளாராசிக்காரங்க சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரே ராசினா உங்கள் ராசி மட்டும் தான், தெரியுங்களா? இதை வெளியில் கொண்டாடணும் நீங்கள். ஏன்னா ரொம்ப எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, எந்த வேலையுமே சரி. இந்த ராசியில் பிறந்துடா மட்டும். இப்போ எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு? வீடா, இடமா, வண்டியா, வாகனமா, வெளியூரா, வெளிநாடா, இதான் போக ஆசை இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர். சும்மா கேளுங்க, நான் சொந்தமாக வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதோ ஒரு பொருள் நான் வீடு வாங்கணுயா அப்படின்னு என்ன மனசில் ஓடுது? இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். 15ஆம் தேதியிலேருந்து 17க்குள்ளே, அதுக்கப்புறம் தாண்டி பாருங்கள். வீடு, இடம், பூமி, சொத்து சார்ந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுத போகிறாங்க, பார்த்துக்குங்க. அது எந்த வழக்காக இருந்தாலும், ஒன்று இடமா இருக்கலாம், இல்லை வண்டி வாகனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இடம் வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க. பூமி வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க. காதல் திருமணம் செம்மையாக நடக்கும் அக்கா. சரியான திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம், பார்த்துக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல யாரு உங்களுக்கு? ராகு. திருமணஸ்தானம் அது யாரு? செவ்வாய் எங்கே இருக்காரு? உங்கள் ராசி அதிபரோட சேர்ந்து இருக்காரு. அதனால தான் காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்கிறேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே 11ஆம் நேரம் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. செம்மையான பார்வைங்க. சனி பகவானுடைய பார்வையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். 6ஆம் இடத்து 8ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசிலேருந்து 3ஆம் இடத்தை முயற்சி சார்ந்த பார்க்குறதுல கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தில் இருக்காது. வேலை, வெளிநாட்டு வேலை பார்க்குறாங்க அனைவருக்குமே செம்ம யோகம், 100க்கு 100% யோகம் இருக்குது. துளாராசியில் பார்த்துக்குங்க, நான் எழுதியே கொடுத்துருவேன். கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. பல வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் வருமானு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளியூரில் உள்ளவங்க அவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. வேலை உத்தியத்தில் எந்த ஒரு தடங்களும் வராது. நல்ல வேலை உத்தியம் சூப்பரான அமைப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த பேங்கில் நீங்கள் கடன் கேட்டாலும் சரி, இப்போ ஜனவரி மாதம் உங்களை வர சொல்லுவாங்க பாருங்க, வாங்கிக்கோங்க. 15-17க்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு லோன் கேட்குறீங்க, அந்த கடனை அடைக்க லோன் கேட்குறீங்க, கண்டிப்பாக அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக, ஹெல்த்து சூப்பராக இருக்கும், பார்த்துக்குங்க. எந்த ஒரு நான் கெட்டதும் இங்கே சொல்ல வரல, நான் நல்லதுக்கு மட்டும்தான் வரேன். உங்களுக்கு 15-17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது துளாராசிக்காரங்க. இது எல்லாமே நடக்கணும்னா ஜாதகத்தில் தசாபத்தி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கமிஷன் வியாபாரம், ரியல் பிஸ்னஸ்ஸு, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, டீச்சிங் லைனில் உள்ளவங்க, நகைகரை வச்சுருக்கவங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருமே, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் எல்லாமே பட்டை கிளப்ப போகிறாங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதானு? கண்டிப்பாக அடிங்க. ஏன்னா லாட்ரிக்குள்ள அதிபதி யார்? 12ஆம் இடம் நல்லா இருக்கணும், அடுத்து 8ஆம் இடம் நல்லா இருந்தாவே லாட்ரி யோகம் அடிச்சிரும் ராஜா. ஏன் அடிக்க போகுது? சுக்கிரபகவானே உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி தானே, நேரம் 4ஆம் இடத்துல எங்கே பார்க்குற? கடகராசியை பார்க்குறாரா? கண்டிப்பாக வெளிநாடு உள்ளவங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் 100க்கு 100% அடிக்கும். தசாபதி நல்லா இருந்தால். அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம்.
வெளிநாட்டில் படிக்கிறவங்க, வெளியூரில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் சூப்பராக இருக்கும். அரசாங்க அரசியலை நிறைய பேர் சாதிக்கிறது துளாராசியாக இருக்கக்கூடும். இந்த 15லேருந்து 17க்கு அப்புறம் சொல்கிறேன் நான். 17லேருந்து பாருங்கள், அங்கிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இந்த 4 கிரக பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக மாறின்னு பார்த்துங்க. நீங்கள் தயவு செய்து எல்லாருமே உங்கள் ஜாதக தசாபதியை மட்டும் எடுத்து பார்த்துங்க, கண்டிப்பாக யோகம் இருக்குது. இப்போ நட்சத்திர பலன்களை போவோம். முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். சித்திரை நட்சத்திரம் வந்தார். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக அதுக்கான நேரம் இப்போ நெருங்க போது வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர், வெளிநாடு, படிப்புகள், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்குது. சித்திரையில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதை எடுத்தாலும் தடங்களுங்க. அம்மா, வீடு, வண்டி, வாகனம் செலவு, விரைய செலவு, தடுமாற்றம், நிம்மதியான வேலை இல்லை, உத்தியோகத்தில் பிரச்சனை, மேலதிகார பிரச்சனை, எல்லாமே கலகத்தை பார்த்தது யாருன்னா அந்த சித்திரத்தில் பண்ணாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட தைரியத்தை மட்டும் விடலை. ஆனால் இவங்க தைரியத்தை கூட விடாமல் அப்படியே இருக்காங்க. ஆனால் இப்போ சுப செலவு வரப்போகுதுங்க. வீடு, வண்டி, வாகனம், வீடு, ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறீங்க குடும்பத்தில். இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள். ஜனவரி மாதம் 15, 17க்கு அப்புறம் ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது யார்? சித்திரையில் பிறந்தவங்க தான். இனிமேல் லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி தேடி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீனத்தில் பிறந்தவங்க. எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்குங்க. பயங்கரமாக பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க. எல்லா கலையிலும் பயங்கரமாக திரியும். பார்த்துக்குங்க உங்கள்கிட்ட பிடிச்சதே. நீங்கள் சொல்லிக் கொடுங்க வேணாம். நீங்கள் சுவாதியில் பிறந்தவங்க எதுவுமே சொல்ல வேணாம். எதுவுமே சொல்லாமல் இருங்களே, அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் சூப்பராக பார்ப்பாங்க. பிரம்மாண்டமான கற்பனை, பயங்கரமான கலைகளை விரும்பக்கூடிய குணம், பயங்கரமாக அறிவாற்றலான குணம், எல்லாமே இந்த சுவாதியில் பிறந்தவங்க சூப்பராக யோசிப்பாங்க. இனிமேல் தான் நல்ல நேரமே இருக்குது. சுவாதியில் பிறந்தவங்க அனைவருக்குமே சரி, செம்ம லைஃப்பை வாழணும்னா கண்டிப்பாக இனிமேல் வாழ்வீங்க. ஆசைப்பட்ட விஷயம், கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே வீடு கொடுத்த வக்கிர நிவர்த்தி ஆகிடும். இனிமேல் எதுக்குமே எது வந்தாலும் பயப்பட இறங்க. ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே தடங்கள், தாமதம், பிரச்சனை, கலகம் எல்லாமே பார்த்தீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் சுவாதியில் பிறந்தவங்க தான். இனிமேல் தான் வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்க. கெமிக்கல் ஃபீல்டு, போலீஸ் யூனிஃபார்ம், அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எதற்கான எந்த ஒரு தடங்கள் வர உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அடுத்து விசாகனத்தில் பிறந்தவங்க ஒரு அமைதியான குணமும், பொறுமையான குணமும், அனுசரித்து போகிறவனும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. எப்போதும் வேலை, குடும்பம், மனைவி பற்றி ரொம்ப சிந்திப்போம். குழந்தையை பற்றி, உத்தியோகத்தை பற்றி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் வேலையை பார்க்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் 2 மாதமாக 1 மாதமாக கொஞ்சம் குரு வக்கிறதுனால எதுவுமே சரியாக இல்லை. எதை எடுத்தாலும் கலகமாக இருக்குது, போட்டியாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, தடையாக இருக்குது, வேலையை தாமதமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே சரியாக அமையலை. யார்? இந்த விசாகத்தில் பிறந்தவங்க. எதை எடுத்தாலும் தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே ஒரு போட்டி போராட்டமே போய்கிட்டு இருக்குது. எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா அந்த விசாகத்தில் பிறந்தவங்க தான். இனிமேல் தான் நல்ல நேரமே நெருங்கி வருது பாருங்கள். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், வீட்டில் சுப செலவு, சுபகாரியங்கள், நல்லா தெரிஞ்சுங்க. சுப செலவு, சுபகாரியங்கள், நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்கள் பக்கம் தேடி வருது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கில் பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்குது. ஏன்னா விசாகத்தில் பார்த்தவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த குரு வக்கரனால கொஞ்சம் ஒரு தடங்களை கொடுத்து விட்டார். இனிமேல் தடங்கள் வராது. ஏன்னா எல்லா கிரகம் உங்களுக்கு கேந்திர யோகத்தில் இருக்கனால வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய பிளான் இருந்தால் ஜனவரி 15, 17க்கு அப்புறம் எதுவெல்லாம் மூவ் பண்ணி பாருங்கள். செம்மையான யோகம் இருக்குது. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.